ஹலோ நண்பர்களே, நான் சொல்லியிருந்தேன்ல பால் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு 10லேருந்து 30 ml எடுத்து வச்சாலே போதும். நம்ம பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் டேரெக்டாக. எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பாலிஸ்டர் கவரில் நீங்கள் வந்து ஐஸ் கட்டிஸ்லாம் வச்சுட்டு அது மேலே பேக்கெட் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் கிளாஸ் பவுல் இல்லை கிளாஸ் டம்ளர் அந்த இதுவில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கூல் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில். கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கெட் இந்த ஸ்டோரேஜ் பேக்கெட் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே விற்கும். இது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும் நமக்கு அவசியமே இல்லை. ஆல்ரெடி ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் இருக்கும். டேரெக்டாக மில்க் ஊற்றினா மட்டும் போதும். கூல் பண்ணி 10 மினிட்ஸ் கூல் பண்ணிவிட்டு அப்புறம் மில்க் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வைங்க. மெயினாக வந்து உங்கள் நேமு, டேட்டு இது 2மே மெயினு. இதை எழுதுங்க. என்றைக்கு நீங்கள் அந்த பேக்கெட்டை வந்து நீங்கள் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த டேட்டை நீங்கள் எழுதுங்க. எண்டிங் டேட்டும் நீங்கள் எழுதுங்க. இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நம்ம எத்தனை பேக்கெட் அவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் அது 1 நாள் 2 நாள்லேயே அது காலி ஆகிடும். ஸோ மறக்காமல் நீங்கள் டொனேட் பண்ணுங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு.